கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடந்த பொதுக்குழுவில் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பல்வேறு கருத்துக்கள் பேசியிருக்கார். குறிப்பாக பார்த்தோம்னா மன்னராட்சி முதல்வரே என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் பேசின கருத்து தொடர்ந்து நீங்கள் மட்டும் வாரிசு நடிகர் இல்லையா, நீங்கள் மட்டும் பெற்றோரை உங்கள் மேடையில் ஏற்றுறது இல்லையா, ஸ்டேஜுக்கு முன்னாடி தானே உட்கார வச்சுங்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வருது. கூடுதலாக பார்த்தோம்னா அந்த மன்னராட்சியை நாங்கள் அகற்றுன்ற மாதிரியான ஒரு கருத்தை தாவேக்காவினர் வைக்கிறாங்க. இந்த விஜய் அவங்களுடைய இந்த கருத்தை, தாவேக்காவினுடைய இந்த கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? பல முறை விஜய், அவர் பேர் விஜய் தானே? ஆமாம்மா. என்ன விஜய்? நடிகர் விஜய்ங்க சார். நடிகர். இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் கூத்தாடி கோமாளி விஜய் தான் சொல்ல முடியும் அவரை. இல்லை, ஏற்கனவே இந்த கூத்தாடி என்ன இப்போ என்ன வழக்கறிஞர்னு சொல்கிறீங்க? நான் வக்கீலோட பார்க்குறேன். நாடகத்தில் நடிக்கிறது, தெருக்கூத்தில் பண்ணுறது, சினிமா கூத்து பண்ணுறது, 3 பேர்த்துக்கு ஒரே கூத்து தானே, கூத்துக்காரன் தானே, கூத்தாடி தானே. நடிகர்னு மாறியாச்சு. நடிகர்னு யார்? கூத்தாடி தான் நடிகர். ஹரிதாரம் பூசணிவன் தானே, டூப் மாஸ்டர் தானே. இந்த டூப் மாஸ்டருக்கெல்லாம் நாங்கள் பழி சொல்ல வேண்டிய கேடுகட்ட நிலைமை நினச்சி தான் வருத்தமாக இருக்கு எனக்கு. பெரியாருடைய சித்தாந்தங்களை படித்து விட்டு, அண்ணாவுடைய சித்தாந்தங்களை படித்து விட்டு, மார்க்ஸுடைய சித்தாந்தங்களை எல்லாம் படித்து விட்டு, கருத்து முதல்வாதம் என்ன, பொருள் முதல்வாதம் என்ன, வர்க்க போராட்டம் என்ன, சனாதனம் என்ன அப்படின்னு கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை சித்தாந்தவாதிகளோடலாம் நாங்கள் பேசிட்டு இந்த பயிர்களோடெல்லாம் பேச வேண்டிய ஒரு கேடுகட்ட நேரம் வந்ததுக்காக வருத்தப்படுறேன். ரெண்டாவது, இப்போ அண்மை காலமாக நான் பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியலில் 2026 நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னது மாதிரி எப்பயுமே யார் அடுத்த முதலமைச்சருக்கு தான் போட்டி நடக்கும். இப்போ இந்த பார்த்தா அந்த ஓராண்டு காலமாக பார்த்தா நான் தான் 2வது இடம், நான் தான் 2வது இடத்துக்கு தான் போட்டி கிடக்கிற மாதிரி தெரியுது. யார் முதலமைச்சர் பதவிக்கோ ஒரு முதன்மையான இடத்துக்கு வர்றதுக்கும் போட்டியிடலை. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி நான் தான் திமுகவுக்கு எதிரி, நான் தான் 2வது இடம், நாங்கள் தான் பிரதான எதிரி, அண்ணாமலை நான் தான் பிரதான இடம், விஜய் நாங்கள் தான் பிரதான இடம். யாரா ஒரு படத்தில் சொன்ன மாதிரி நான் அவனையும் தூக்கி ஆடுறான் இவனையும் தூக்கி ஆடுறான், யாரா ஜெயிச்சதுன்னு மாதிரி யாரா இப்போ இங்கே 2வது இடத்துக்கு போட்டி. இப்படி ஒரு கேவலமான காலகட்டத்தையும் பார்த்ததில்லை. நீங்கள் விஜய் எனக்கு பிடிக்குது வர அரசியல் களத்துக்கு வந்தால் இதோட நீ 2 வருஷம் ஆச்சு. ஏற்கனவே ரஜினிகாந்த் வர்றேன்னு 75 வயசு வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு கடைசியாக டாட்டா காட்டி போட்டார். உடல்நிலை சரியில்லை. வெற்றிடம்னு பல்வேறு நேரங்களில் பேசி வெற்றிடம் வந்துருச்சு, உட்கார போகிறேன், 6 காணம் சீட்டில் நான் தான் வர போகிறேன். அதுவும் பாஜக தயாரிப்பு தான். ஆனால் ஒரு வகையில் நானே மணால் நம்ம சம்பாதிச்சான், ஒரு சாதாரண கண்டக்டராக இருந்தான், இன்னைக்கு இந்த அளவுக்கு சம்பாதிச்சு உட்காந்துருக்கான். இதை கொண்டு போய் தெருவில் விடுறதா, உடல்நிலை சரியில்லைன்ட்டு ஒதுங்கி போயிட்டார். இப்போ இவர் பிஜேபி தயாரித்தேன். இவர் இப்போ ஏற்கனவே நான் அதிமுகவில் சிண்டே சொன்னேன்ல, எட்டப்பன், இவர் ஒரு வகையான எட்டப்பன். அதாவது உடைய மாத்திரான். பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன செய்யறான்னா கலரை மாத்திரான். எடப்பாடி கலர் என்ன சொல்கிறான், தயார் பண்ணி நீ என்னையை சந்தித்ததை வெளியே எப்படி சொல்லணும் தெரியுமா? எப்படி சொல்லணுங்க நீ எப்படி சொல்லணும்னு கேட்டால், தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் தேவை, இது அதிமுக நிலைப்பாடு, இதை அமித்ஷாட்டை நான் முறைச்சி சொன்னேன். யார் இவர்? இதை நாங்கள் நம்பணும். நீ எப்படி உட்காந்துருந்தன்னு பார்த்தோம்ல, இப்படி சொல்லு. இதெல்லாம் இவங்க தயாரிப்பு. நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா எப்படின்னா, நீ இப்படி சந்தித்தால் இப்படி தான் பேசணும். அப்போ தான் திமுக திராவிட உணர்வு தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கான். பெரியார் அண்ணா பேரை சொல்றது அதிகமாக இருக்கான். அதனால அவனை இழுக்கணும்டா, நீ அண்ணா படத்தை தான் போடணும், நீ அதிமுகன்னு தான் சொல்லணும். ஒரு படத்தில் வடிவேலு நான் பாரு எப்படி மிரட்டான், பணம் கேட்டு மிரட்டிட்டு இருப்பான், இவன் அவனை எப்படி மிரட்டுவான்னு மாதிரி ஒரு காட்சி இருக்கும். இவன் மிரட்டுவான், பணம் கேட்குறவன் இவன் அவனை மிரட்டுற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் காட்டுவான். அங்கிருந்து பார்க்க சொன்னா நான் வந்துருவேனே தெய்வம், வந்துருவேனே தெய்வம் மாதிரி. இப்போ அமித்ஷாவை தெய்வமே தெய்வமே அப்படின்ட்டு வெளியே என்ன சொல்றாரு எடப்பாடி, நான் அமித்ஷாவை கண்டு கண்டிப்பாக சொன்னேன், தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்து விடு. இவர் சொன்னாராம்.
70 ஆண்டுகள கோரிக்கை ஒரே நாள்ல எல்லா கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டாராம். அவர் பயந்து யூரின் போயிட்டாராம். யாரு? அமித்ஷா. இவர் எடப்பாடி சொல்றாரு அவருக்கு அப்படி ஒரு தயாரிப்பு கலரு. ஆனா ஆக மொத்தம் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு கொத்தடிமை. ஆனா வெளி கலர் இப்படி சட்டையை போட்டுக்கிறது. எடப்பாடிக்கு ஒரு சட்டை அவனே தயார் பண்ணி டெய்லர் வச்சு தயார் பண்ணி இருமொழி கொள்கை எதிர்ப்பாளர் அப்படின்னு போ, இருமொழி கொள்கை ஆதரவாளர் அப்படின்ட்டு போ. அடுத்து விஜய் கோடி கோடியா அடிச்சு வச்சிருக்க, கோடி கோடியா இருக்கு. இதெல்லாம் நீயும் மனைவி, வெளிநாட்டு மனைவி, உன் பிள்ளை எல்லாம் அனுபவிக்கணுமா வேணாமா? ஐயா வேணுங்கய்யா. அப்பனா பெரியார வழிகாட்டின்னு சொல்லணும். இப்படி வரணும் நீ. நான் பாஜகவை எதிர்ப்பேன்றத பாஜகவை எதிர்ப்பேன், திமுகவை எதிர்ப்பேன் வேகமாக சொல்லணும். பார்க்க பாஜகவே எதிர்ப்பேன் அப்படின்றாங்க விஜய் பேசுறது, புஸ்லி பேசுறது. ஆனால் திமுகவை எதிர்ப்பேன் இப்படி சொல்லணும். ரெண்டு எதிர்க்கிறேன்னு சொன்னாதான் மக்கள் நம்புதான். அப்படி போ. இப்படி வர்றாங்க. சைமனை கூப்பிட்டாங்க, வா நீ எப்படி இருக்குன்னு கேட்டால் பெரியாரை ஒழிப்பேன், தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம்தான், எங்கள் தாத்தா காமராஜர் எங்கள் தாத்தான்னு ஊர் போட்டு அவன் தாத்தான்னு தான். நீ இப்படி போ, பாட்டி தாத்தா அக்கா அக்கா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு வா. இப்படி ஆளை தயார் பண்ணியிருக்கான். டேய் இது பெரியார் பண்ணுறா. நாங்கள் யாரெல்லாம் இந்த மண்ணு பார்த்த மண்ணு. நீங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிச்ச நேரத்தில் திமுக தேர்தலில் போட்டியிடாத இயக்கம். ஐயா பெரியார்லேருந்து பிரிந்துடும். 56 திருச்சியில் மாநாட பெரியார் போட்டு ஐயா அண்ணா மாநாடு நடத்தி நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாக வாருங்கள், திமுக தேர்தலில் போட்டியிடுமா வேணாமா, தொண்டர்கள் ஓட்டு போடுங்க. மாநாட்டுக்கு முன்னாடி சிகப்பு பெட்டி பச்சை பெட்டி, பச்சை பெட்டியில் ஓட்டு என்னன்னா அதிகம் இருந்தால் தேர்தலில் போட்டிட்டு பெரும்பாலும் தொண்டர்கள் விருப்பம். பச்சை பெட்டி நிரம்பிடுச்சு, அதிகமான தொண்டர்கள் விரும்பிட்டாங்க. 49 விஜய் புஸ்லி இன்னொருத்தர் ஆதவு வருதுண்ணா, அவன்லாம் ஒரு லாட்ரி கொள்ளை லாட்ரியில் சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு அவன் என்னவோ பெரிய இந்த நாட்டுக்கு சிற்பி மாதிரி பேசுகிறான். கொள்ளக்கார பல குடும்பத்தை தற்கொலை பண்ண வச்சு லாட்ரியில் மாட்டி லாட்ரியால் பல குடும்பம் திருப்பூருக்கு போயிட்டான தமிழ்நாடு பூரா வேலை பார்க்க சொத்தை இழந்தவன். மார்ட்டின் அவங்க மகளே ஆதவ அர்ஜுனை இந்த லாட்டரியும் தொடர்புபடுத்தி பேச எப்படி தொடர்பு? அப்புறம் அவருக்கு எப்படி பணம் வந்துச்சு? ஏமா அவருக்கு எப்படிமா பணம் வந்துச்சு? எப்படி அவர் அறிமுக நாட்டுக்கு மொழிபோர்த்தி ஐயா அதை ஒரிச்சுனா ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தி கூட போனவரா, அண்ணா கூட விலைவாசி போட்டது வேலூர் ஜெயிலில் இருந்தவரா, கலைஞர் கூட இளைஞர் தமிழ் பிரச்சனைக்காக இருந்தவரா, 20 ஆண்டுக்கான திமுக யாருக்கே டிவி வாங்கி கொடுத்துருப்பேன், இல்லை யாருக்காவது கோட்டர் வாங்கி கொடுத்துருப்பேன், யாருக்காவது சப்ளைன் சர்வீஸ் ஆகிருப்படா. 20 ஆண்டு காலம் திமுக எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட? இந்த இந்தியன் படத்தில் வரும் பாருங்க, ஒரு தியாகி வருவார், சுகன்யா கமலஹாசி இல்லாத நேரத்தில் ஒரு கேட்பார். இந்த போலீஸார் சிஐடி வேஷம் போட்டு வருவாங்க அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ அந்த அம்மா சுகன்யா கிளவியாக மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க, தியாகி மனைவி மாதிரி. நீங்கள் எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க? ஐயாட்ட கையெழுத்து வாங்க வந்திருக்கீங்க? இல்லை நான் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன், எனக்கு ஐயா கையெழுத்து போட்டாராக்கும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கையெழுத்து போட்டால் எனக்கு பென்ஷன் கிடைக்கும். அப்படியா? நீங்கள் ஒத்துழையாமை போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களா, சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டீங்களா, நீங்கள் எந்த டீமு வேதாரி இனத்தில் கலந்துக்கிட்டீங்களா, சத்தியமூர்த்தியோட கலந்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும். இல்லைம்மா நான் போராட்டம் நடந்துக்கிடுச்சு, பக்கத்தில் போஸ்ட் பாக்ஸை கொளுத்துட்டாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதாம்மா போ 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 வெளியே அப்படின்னா. அது மாதிரி நீ எந்த போராட்டத்திலையாவது கலந்துக்கிட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? அதை ஒரு சின்ன கேட்குறேன். திமுக கேடா பிடுங்கின நீ ஆறா? நீ திமுக உனக்கடா சம்பந்தம்? இது நிலவரம். உன்னை பார்ப்பான், அதான் ஒரிஜினா பார்ப்பான். அவன் ஒரு பெரிய தியாகி மாதிரி பேசுகிறான். 56 திராவிட முன்னேற்ற கழகம் 49 தொடங்கி 56 நாவலர் அவர்களை கழகத்தின் பொதுச் செயலாளராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பி வா தலைமையேற்கவா உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று சொல்லி அவரை சாரப்பின்னில் உட்கார வச்சு அண்ணா தரையில் நடந்து போய் அழகு பார்த்த ஜனநாயக இயக்கம்டா. இந்த இயக்கத்தை நீங்களாம் துரும்ப கூட அசைக்க முடியுமா?
அப்பேற்பட்ட இயக்கம் 57 தேர்தலில் கலங்கானது. எடுத்த உடனே 15 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம், 15 இடங்களில் வெற்றி விஜய், ஜோசப் விஜய், கிள்ளி விஜய். தமிழ்நாட்டில் 15 இடங்களில் நீ டெபாசிட் தனியாக வாங்க பார்ப்போம். நாங்க தான் அடுத்த முதலமைச்சர். நான் என்ன தனித்த அண்ணா களம் கண்டார். 49 தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 15 இடங்களில் வெற்றி, 2 நாடாளுமன்றங்களில் வெற்றி. நாடாளுமன்றத்திலே போட்டியிட பயந்து ஓடிட்ட. தெரியாத உடனே அப்பொழுது காமராஜர் சபையில முதலமைச்சர் அன்றைக்கு காமராஜர், கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சி, 15 சட்டமன்ற உறுப்பினர் தான் சொல்றாங்க, கலைஞர் உட்பட அண்ணா உட்பட போய் தமிழ்நாட்டுக்கு அன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பேர் கிடையாதுப்பா. ஆதவ் அர்ஜுனா லாட்டரி வியாபாரி பேரனே, மருமகனே, கொள்ளை லாட்டரியின் மருமகனே, வரலாறு தெரிஞ்சுக்க. கிள்ளி விஜய் திமுக நேற்று மலையில் பெய்த காளான் அல்லடா, நெருப்பில் பூத்தமலர் திராவிட முன்னேற்ற கழகம். வரையலாம் திமுக எதிரின்னு சொல்ற, திமுக எதிரின்னு சொன்னவெல்லாம் இந்த மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. வரலாறு தெரிஞ்சு பாடுற. சட்டமன்றத்துக்கு 15 சட்டமன்ற உறுப்பினர் செல்கிறார்கள். காமராஜர் முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு அன்னைக்கு சென்னை மாநிலம் பேரு, அண்ணா உட்பட கலைஞர் உட்பட தமிழ்நாட்டுக்கு சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் என்று சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள். தமிழர் நலன், தமிழ் மொழி, திராவிடம், திராவிட கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டை பற்றி பேசும்போது காமராஜர் சொல்லுகிறார், நீங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு தமிழ்நாடு பேர் வைக்க சொல்றீங்க, எப்போ பார்த்தாலும் தமிழ் அதுன்னு பேசுறீங்க. இப்போ சொல்றேன் கேட்டுக்கிறீங்க, நீங்க தான் எங்களுக்கு முதல் எதிரி. காமராஜர் சொல்றாரா திமுகவை 1957 சட்டமன்றத்தில் சொன்னார், நீங்க தான் முதல் எதிரி. இன்னைக்கு வந்திருக்கிற 15 பேரையும் மக்கள் புறக்கணிப்பார்கள். 15 பேரும் நீங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வரமாட்டீங்க, உங்களுக்கு 0ன்னு சொன்னார். டே ஆதவ் அர்ச்சனா, கில்லி, வரலாறப்பார். காமராஜர் சொன்னார் எங்களை எதிரின்னு. ஆனா 62ல் அவர் சொன்னது மாதிரி 15 பேர்ல அண்ணா உட்பட தோல்வி, 14 பேர் வரல. கலைஞர் ஒருவர் மட்டும்தான். 57 சட்டமன்றத்துக்கு திமுக 15 பேர்ல 14 பேர் 62ல் தோல்வி. ஆனா அண்ணா உட்பட தோல்வி. ஆனா கலைஞர் ஒருவர் மட்டும்தான் அந்த 15 பேர்ல ஒருத்தர் வெற்றி பெற்றாரு. ஆனால் அவர் சட்டமன்றத்துக்கு உடன் வந்தபோது 49 பேரையும் கூட்டு வந்தார். 50 பேர் 62ல் 7 எம்பி நாடாளுமன்றத்தில். 67ல் அண்ணா ஆட்சியை பிடித்து விட்டார். எந்த திமுக எதிரின்னு சொன்னார ராஜாஜி, அந்த ராஜாஜி 67 தேர்தலில் ஐயர்கள்லாம் பூணுல கையில பிடிச்சுக்கிட்டு உதயசூரனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்ல வச்சதாண்டா எங்களுடைய பேரைஞர் அண்ணா. நீங்க மூதறிஞர் ராஜாஜி சொன்னாரு, மூதறிஞர் ராஜாஜியை சொல்ல வச்சது பேரைஞர் அண்ணா. இது வரலாறு. திமுக எதிரின்னு சொன்னாங்க மாப்போசி, திமுக எதிரின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொன்னவங்க யாராவது திமுக எதிரின்னு சொன்னவன் நிலைச்சிருக்கானா, வந்திருக்கானா? அதனால நீ இன்னைக்கு திமுக எதிரின்னு சொல்ற. ஏன் எதிரி? இந்தியாவிலே இன்றைக்கு உயர்கல்வியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கிறது. தளபதி ஸ்டாலின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக திமுக முதல் எதிரியா உனக்கு? இந்தியாவிலேயே சனாதனத்தை, RSS சித்தாந்த ரீதியாக எடுத்துக் கொண்டிருக்கிறார் தளபதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம். அதற்காக எதிரியா? இந்தியாவிலேயே பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை 1000 கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக திராவிட முன்னேற்ற கழக எதிரியா? இந்தியாவிலேயே பிச்சைக்காரர் வருவானில் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக. அதற்காக திமுக எதிரியா? இந்தியாவிலேயே பெண்களுக்கு இட ஒதுக்கீடு, உள்ளாட்சியிலே
கொடுத்து இன்றைக்கு 10க்கு மேற்பட்ட பெண் மேயர்களை உருவாக்கி அழகு பார்ப்பதை திமுக. அதற்காக கில்லி விஜய்க்கு திமுக எதிரியா? பெண்கள் இலவச பேருந்து அறிவித்திருக்கிறாரே, அதற்காக திராவிட முன்னேற்ற கழக எதிரியா? எதற்கு பிரதான எதிரி? பட்டதாரி இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வரக்கூடிய எம்பிசி வகுப்பிலிருந்து வரக்கூடிய மாணவன் வீட்டில் முதல் பட்டதாரி மாணவன் வந்தால் அவனுக்கு 35 மார்க் நுழைவுத் தேர்வில் வாங்க வேண்டும் என்று சொன்னால் 30 மார்க் போதும், 5 மார்க் கூடுதலாக கொடுங்கன்னு சொன்னாரே கலைஞர். அதற்காக திராவிட முன்னேற்ற கழக எதிரியா? இன்றைக்கு கல்லூரி மாணவி அரசு கல்லூரிக்கு சென்றால் 1000 ரூபாய் கொடுக்க சொல்லுகிறார், அதற்கு எதிரியா? மாணவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, அதற்கு எதிரியா? எதற்குப்பா எதிரி? ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய மக்களோட திட்டங்களை எதிர்க்குது திமுக, அதற்காக எதிரியா? என் ஆர்வச்சோர் இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்பதற்காக குடியுரிமை திருத்த அரசு கொண்டு வந்ததே, அதை நாங்கள் தமிழ்நாட்டில் அமுல்படுத்த மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாரே நம்முடைய மாண்புமிகு தளபதி ஸ்டாலின், அதற்காக திராவிட முன்னேற்ற கழக எதிரியா? வக்பு வாரிய சட்டத்தை நேற்றைக்கு கொண்டு வந்து இஸ்லாமிய சகோதரர்களை சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிற ஒன்றிய அரசு எதிர்த்து நேற்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாரே நம்முடைய தளபதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம், அதற்காக எதிரியா? கில்லி கோடான கோடி கருப்பு பணத்தை பதுக்கி வச்சுக்கிட்டு சினிமாவில் வந்து கதாநாயகனா நடித்து இப்போ மக்களுக்கு வில்லனா வர பார்க்குறியா? திராவிட மக்களுக்கு வில்லனா வர பார்க்குறியா? திராவிட மக்கள் தான் என்றைக்கும் கதாநாயகர்கள், தமிழ் மக்கள் தான் என்றைக்கும் கதாநாயகர். திமுக பிரதான எதிரி சொன்னவரெல்லாம் இந்த மண்ணோடு மண்ணு மடிந்திருக்கிறான், கரைந்திருக்கிறான், இந்த மண்ணில் அழிக்கப்பட்டிருக்கிறான், வரலாறு தெரியாமல் உரு தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கிறான். திமுக தான் என்றைக்கும் கதாநாயகனாக, பெரியார் தான் தமிழ் மண்ணின் கதாநாயகனாக ஜொலிக்கிறார். தமிழ் மக்களுக்கு கதாநாயகனாக இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்திற்கு வில்லனாக வந்திருக்கக்கூடிய கதாநாயகனாக நடித்து திரைப்படத்தில் கோடான கோடியை கொள்ளையடித்து வருமான வரித்துறையை ஏய்த்து பிழைப்பு நடத்துகிற வில்லன், தமிழக மக்களுடைய வில்லன், திராவிட இயக்கத்தின் வில்லன் விஜயை புறக்கணிப்போம். நன்றி சார். நன்றி.